வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு மொபைலோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு 5G சப்போர்ட்டோட. ஸோ அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நார்சோ பிராண்ட்லேருந்து வந்துருக்கு. ஓகே, ஃப்ளிப்கார்ட் பேக்கிங் தான் ஆஸ் யூஸ்வல். பாக்ஸ் வச்சிடலாம். பில்ஸ் நார்சோ 5G ஃபோன். ஃபோன் நார்சோ ZT 5G. பாக்ஸ் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது. ஆனால் யூஸ்வல் தான், டிஃப்ரெண்ட் இல்லை. இதில் வந்து டைமென்சிட்டி 700 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 90 Hz அல்ட்ரா ஸ்மூத் டிஸ்பிளே. வேறு 40 MP நைட் ஸ்கேப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இது வந்து ரேசிங் ப்ளூ வேரியண்ட் இது. ஓகே, இதோட எம்ஆர்பி வந்து 17,999, 18,000 போட்டிருக்காங்க. மேட் இன் இந்தியா, இது மேட் இன் இந்தியான்னு போட்டிருக்கு. ஓகே, ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். எடுத்த உடனேயே ஃபோனோட கேஸ் வருது. ஒரு நல்ல கேஸ் கொடுத்துருக்காங்க, ரப்பர் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, குவாலிட்டி நல்லாயிருக்கு. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பட்டு கொஞ்சம் பிளாக்கிஷாக இருக்குது. அடுத்தது பேப்பர் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு கைடு அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாம் முடிஞ்சு. ஸோ இதை சைடில் வைப்போம். நெக்ஸ்ட் எடுத்தோம்னா மொபைல் இருக்கட்டும். நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம். நல்லாயிருக்கு பாக்ஸ், வந்து ஆர்கனைசேஷன் நல்லாயிருக்கு. சார்ஜர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் ஹெவியாக இருக்குது சார்ஜரு. இது டைப் சிக்கான கேபிள். ஓகே, இந்த சார்ஜரில் வந்து எவ்வளோ வாட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 30 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் தான். ஸோ இதையும் நம்ம சைடில் வச்சுக்கலாம். இது பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, பாக்ஸ் சைடில் வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ஃபோன் நல்லா பேக்கிங்கில் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப ஹெவியெல்லாம் தெரியல, நார்மலாக தான் இருக்குது, நல்லா இருக்குது. இப்போது அதை எடுத்துடலாம் கவரில் இருந்து. ப்ரீமியமாக இருக்குது ஃபோன் பார்க்குறதுக்கு. பாருங்க, பேக்கில் எல்லா கலர்ஸும் இருக்குது. ஒரு கிராடியன் ஃபீல்டில் இருக்குது. கேமரா வந்து 4 கேமரா ப்ளஸ் அதில் ஒரு ஃப்ளாஷும் இருக்குது. நல்லாயிருக்கு. ஃப்ரண்ட்டில் ஸ்பினோல்ஸ் கேமரா சைடில் இருக்குது. ஹெவியாக இல்லை, நல்லாயிருக்கு ஃபோனு. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வந்து சைடில் வந்துருக்கு. ஸோ நீங்கள் லாக் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஸோ இதிலேயே நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பக்கம் கொஞ்சம் ஃபிசிக்கலாக வேல்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. இந்த பக்கம் சிம் ட்ரேக்காக ஒரு ட்ரே கொடுத்துருக்காங்க. அதில் ட்ரேயில் என்ன டெடிக்கேட்டடாக ஹைப்ரிட்டாக என்னங்கிறத பார்த்துடலாம். ஸோ சிம் எஜெக்டர் பின் எடுத்துகிட்டு அதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, டெடிக்கேட்டட் தான் கொடுத்துருக்காங்க. 2 சிம் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம். அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வேரியண்ட் வந்து எத்தனை ஜிபி ரேம், எத்தனை ஜிபி இன்டர்னல் மெமரி அப்படின்னா, இது வந்து 6GB ரேம், 128 GB இன்டர்னல் மெமரி. ஸோ 6GB 128 GB. ஸோ நல்லா தான் இருக்குது ஃபோனு. மேலே எந்த விதமான செட்டப்பும் இல்லை. இங்கே ரைட் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது, 3.5 mm ஜாக் இருக்குது. அண்டு இந்த பக்கம் ஒரு மைக் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சைடு இதுதான் சிம் ட்ரேயும் அதுவும் இருக்குது. இந்த சைடு இல்லை, ஒரு கர்வ்டு எட்ஜஸில் ஒரு ஷார்ப் எண்டிங் வந்துருக்கு. ஸோ நல்லா இருக்குது. பின்னாடி நார்சாவோட பிராண்டிங் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஒரு
ஒரு ஷைனிங்கான ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இதுவும் பிளாஸ்டிக் தான் இந்த மெட்டீரியலும். ஸோ இப்போ ஃபோன் அன்பாக்சிங் முடித்தாச்சு. இப்போ வந்து ஃபோனை ஆன் பண்ணி அதோடய ஸ்பெசிஃபிகேஷன், மற்றபடி ஒர்க்கிங் எஃபிஷியன்சி இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது வந்து Narzo 30 5G ஃபோன். இதோட அன்பாக்சிங் பார்த்தாச்சு. ரிவ்யூ நான் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 டேலேயே அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, அனைவருக்கும் நன்றி.